பொதுவாக தொழில்காரகன் சனி லக்னத்தில் நீச சனி சரிங்களா. ஸோ மேஷம் வந்து ஒரு குவாலிட்டியான தொழில் தான் பண்ணணும். சனி வந்து லக்னத்தில் நீசம் ஆயிட்டார் அப்படிங்கும்போது சனியுடைய தொழில்கள் காரக தொழில்களை எடுக்கக்கூடாது. அதாவது சனியுடைய தொழில்கள்னால் வேர்வை சிந்தி உழைக்கிறது. மேஷம் ஆல்சோ வேர்வை சிந்தும். ஆனால் கொஞ்சம் அடிமட்ட கடைநிலை ஊழியராக மேஷம் வந்து ஒரு தொழிலை எடுத்துச்சுன்னா அந்த இடத்துல மேஷத்துக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது. ஏன்னா 10-11 பாவகாதிபதி லக்னத்தில் நீசமாயிடுறாரு. என்ன மாதிரி தொழில்னா வெளிநாட்டு தொடர்புகள் வச்சுக்கலாம், கமிஷன் பிஸ்னஸ் வச்சுக்கலாம். பாக்யாதிபதி விரையாதிபதி ரெண்டுமே குருவாக வரனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வெளிநாடு. இல்லை நான் வெளிநாட்டுக்கு போக முடியலை அப்படின்னா மேஷத்துக்கு உயிரினங்கள் ரொம்ப பிடிக்கும். 2ஆம் இடம் 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கு தனஸ்தானம். உயிரினம்னா ஆடு மாடு கோழி வளர்க்குறேன், ஒரு பண்ணை வைக்கிறேன், விவசாயம் பண்ணுறேன்னா அது மேஷம். அங்கே வந்து அவங்களுக்கு இன்கமும் உண்டு சரிங்களா. இன்னொன்று சந்திரனும் ஒரு பணம் கொடுக்குற இடத்துல இருக்க மாட்டார். ஆனால் சுக்கிரன் இருக்கும்போது விவசாயத்துலேயும் நம்ம பிரித்து பார்க்கணும். பயிரிடக்கூடாது. ஆடு மாடு கோழி உயிரினம். கமிஷன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று 100 பேரை வச்சு வேலை வாங்குகிற ஃபேக்டரிஸ் நல்லாயிருக்கும். மற்ற பிஸ்னஸ்களில் சிரமப்படுவாங்க. இன்னொன்று பிஸ்னஸ்னு மேஷத்துக்கு பார்த்தோன்னா முதல் தொழில் விரயம் தான். 3 தொழில் விரயமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை. ஏன்னா 6-3 தொடர்பு புதன் அப்படி இருக்கும்போது 3 இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க. ஒன்று பிஸ்னஸ் டைப் ஆஃப் பிஸ்னஸ் 3 டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும். இல்லைனா பிஸ்னஸ் பிளேசஸ் 3 இடத்துல மாறி இருப்பாங்க. வேலையில் இருக்கேன் அப்படின்னாலும் 3 பிளேஸ் மாறி இருப்பீங்க. இது ஒரு 80% ஒத்து வரும். மேஷத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். 3 டைப் ஆஃப் பிஸ்னஸ் 3 இடத்துல பார்த்தீங்களா எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.